அழகு தமிழ் அகாடமி அன்புடன் வரவேற்கிறது. எதற்காக இந்த காணொளி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒ ஒரு வினா விடை இனி பல கேள்விகளுக்கு தடை அப்படின்ற தொடர் வகுப்புல இன்னைக்கு வகுப்பு 7வது வகுப்பு. வாங்க பார்க்கலாம். அதாவது தமிழ் சப்ஜெக்ட்லேருந்து உண்டாலம்மா இவ்வுலகம் பிறருக்காக வாழ்வதே உயர்ந்த பண்பும் பண்பாடும் ஆகும் என்னும் செய்தியை பற்றி கூறும் நூல் எது? ஆப்ஷன் ஏ அகநானூறு, ஆப்ஷன் பி புறநானூறு, ஆப்ஷன் சி குறுந்தொகை, ஆப்ஷன் டி நற்றிணை. இந்த கேள்விக்கு அதாவது உண்டாலம்மா இவ்வுலகம் பிறருக்காக வாழ்வதே உயர்ந்த பண்பும் பண்பாடும் ஆகும் என்ற செய்திக்கு கூறும் நூல் எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா புறநானூறு. சரியான விடை புறநானூறு. அது மட்டும் இல்லாமல் இந்த வெறும் புறநானூறு மட்டும் இல்லாமல் மீதி இருக்கிற மற்ற ஆப்ஷன் பற்றியும் இந்த புறநானூறு பற்றியும் ஒரு சிறிய குறிப்பு பார்க்கலாம் வாங்க. புறநானூறு எட்டுத்தொகை என்ற தொகுப்பில் ஒன்று. அதாவது எட்டுத்தொகை நூல்களில் ஒன்றும் இந்த புறநானூறு. இதில் 400 பாடல்களை உள்ளன. அதனால் இது 400, அதாவது புறநானூறு, அதாவது 400ன்னு வருது பார்த்தீங்களா, 400 பாடல்களை உள்ளதால் இது 400 அப்படின்றத சொல்கிறாங்க. இது 400 பாடல்கள் உள்ளது. புறம் என்றால் வீரியம், புகழ், தானம், அரசியல், சமூக வாழ்க்கை அப்படின்ற இந்த எதை பற்றி கூறுது அப்படின்னா இந்த புகழ், தானம், அரசியல், சமூக வாழ்க்கை அப்படின்றது. அதாவது புறம்னா இதுதான். இதில் 400 பாடல்கள், அதாவது புறம் சமூக வாழ்க்கை, அரசியல் இது இருக்கிறதுனால இதில் 400 பாடல்கள் இருக்கிறதுனால புறம் 400 அப்படின்ற ஒரு தலைப்பு வந்திருக்கு. புறநானூறு பாடல்கள் கூறும் முக்கியமான மதிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பிறருக்காக வாழ்தல், வீரத்தன்மை, தானம், நல்ல அரசாட்சி, மனித நேயம், இதனெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா புறநானூறு கூறும் முக்கியமான மதிப்புகள், அதாவது முக்கிய தலைப்பும் கூட புறநானூறு. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா அகநானூறு அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் வாங்க. அகநானூறு எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று. அகநானூறு அகம் சார்ந்த வாழ்க்கை பற்றி பேசுகிறது. காதல், மனம், உணர்வுகள், பிரிவு, சேர்க்கை போன்ற தனிப்பட்ட உணர்ச்சிகள், அதாவது அகநானூறு அப்படின்னா தனிப்பட்ட, அதாவது காதல், மனம், உணர்வுகள், பிரிவு, சேர்க்கை போன்ற தனிப்பட்ட உணர்ச்சிகள் கூறுவது தான் இந்த அகநானூறு. இதில் 400 பாடல்கள் உள்ளன. இதிலும் 400 பாடல்கள் உள்ளதனால் அகம்னா உள்ளம். உள்ளதில் என்ன அப்படின்னா பார்த்தீங்கன்னா பிரிவு, சேர்க்கை, காதல், மன உணர்வுகள் எல்லாம் கூறுறது தான் இந்த அகநானூறு. காதல் வாழ்க்கையின் பல திணைகள் பற்றி விவரிக்கிறது அப்படின்னு பார்க்குறாங்க. உதாரணமாக பார்த்தீங்க அப்படின்னா காதலர் சந்திப்பு, காத்திருப்பு, பிரிவு, துயரம், இதை பற்றி தான் பார்த்தீங்க அப்படின்னா இந்த அகநானூறு கூறுகிறது. அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா குறுந்தொகை பற்றிய ஒரு சிறிய குறிப்பு. குறுந்தொகை எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று. சிறிய அளவிலான பாடல்கள் உள்ளன. இந்த குறுந்தொகையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சிறிய அளவிலான பாடல்கள் உள்ளது. பெரும்பாலும் அகம் தொடர்பான பாடல்கள், அதாவது அகம்னா காதல் தொடர்பான பாடல்கள் மட்டும்தான் இந்த குறுந்தொகையில் உள்ளது. இதிலும் ஒரு 400 பாடல்களை உள்ளன. காதல் வாழ்க்கையின் நுணுக்கமான உணர்ச்சிகளை கூறுவது தான் இந்த குறுந்தொகை. குறுந்தொகை பாடல்கள் மிகவும் சிறியதாகவும் சுருக்கமாகவும் இருக்கும் அப்படின்றாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அதாவது குறுந்தொகை எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று. அது சிறிய அளவிலான இருக்கும். பெரும்பாலான அதாவது அகம்னா காதல் தொடர்பான பாடல்கள் உள்ளது. இதில் 400 பாடல்களை உள்ளன. காதல் வாழ்க்கையின் நுணுக்கமான உணர்ச்சிகளை கூறுகிறது. குறுந்தொகை பாடல்கள் மிகவும் சிறியதாகவும் சுருக்கமாகவும் இருக்கும். அடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா நற்றிணை. இந்த நற்றிணை பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நற்றிணை சங்க இலக்கியத்தின் ஒரு முக்கியமான நூல். அதாவது இந்த நற்றிணையும் எட்டுத்தொகை நூல்களில் ஒன்று. அது மட்டும் இல்லாமல் இந்த சங்க இலக்கியத்தின் ஒரு முக்கியமான நூல். அதாவது இந்த நற்றிணை அகம் சார்ந்த, அதாவது காதல் சார்ந்த பாடல்களும் உள்ளன. இதிலும் 400 பாடல்களில் உள்ளன. இந்த 400 பாடல்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த நற்றிணையிலும் 400 பாடல்கள் உள்ளது. இதுவும் அகம் சார்ந்த பாடல்களையும் உள்ளது. சங்க இலக்கியத்தின் ஒரு முக்கியமான நூல். எட்டுத்தொகை நூல்களிலும் இதுவும் ஒன்று.
இந்த நற்றிணை பார்த்தீங்க அப்படின்னா, ஐந்திணைகள் அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அடிப்படையில் காதல் வாழ்க்கை கூறப்படுகிறது. அதாவது நற்றிணை. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நற்றிணை பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஐந்திணை அடிப்படையில இந்த காதல் வாழ்க்கையை கூறப்படுகிறது. சுருக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 4 ஆப்ஷன் என்னென்ன சொல்லுது, நூல் என்ன, அதனுடைய கருத்து என்னன்னு பார்ப்போம். சுருக்கமாக பார்த்தீங்க அப்படின்னா, அகநானூறு அப்படின்னா காதல் உள்ளுணர்வு, குறுந்தொகை அப்படின்னா சிறிய காதல் பாடல்கள், நற்றிணை அப்படின்னா திணை அடிப்படையிலான காதல் வாழ்க்கை. அதாவது நற்றிணை அப்படின்னா திணை அடிப்படையிலான ஒரு காதல் பாடல்களை கூறியுள்ளது. புறநானூறு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த வீர வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, பிறருக்காக வாழ்தல் அப்படின்ற ஒரு தலைப்பிலான பார்த்தீங்க அப்படின்னா, அந்த பாடல்கள் உள்ளன. இந்த புறநானூறு நூல்களும் அப்படிதான். இந்த அகநானூறு காதல் உள்ளுணர்வு, குறுந்தொகை பார்த்தீங்க அப்படின்னா, சிறிய காதல் பாடல்களை கொண்டுள்ளது. இந்த நற்றிணை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த திணை அடிப்படையிலான அதாவது திணைனா மருதம், குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை அதாவது 5 திணைகள் அடிப்படையிலான காதல் விளக்கத்தை கொடுக்கிறது. புறநானூறு பார்த்தீங்க அப்படின்னா, வீர வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, பிறருக்காக வாழ்தல் அப்படின்னா அது புறநானூறு. பார்த்தீங்க அப்படின்னா, இன்னைக்கு தமிழ் பாடத்திலிருந்து பார்த்தீங்க அப்படின்னா, எட்டுத்தொகை நூல்கள்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 4 நூல்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு சுருக்கமான விளக்கத்தோடு பார்த்தோம். இதிலும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 5லிருந்து ஒரு 6 இன்ஃபர்மேஷன் அதாவது தகவல்கள் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பா நான் குடுத்துருக்கேன். மற்றபடி இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருப்பின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்கள். ஏற்றுக்கிட்டு அதை நானும் வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு செஞ்சு தரேன். மீண்டும் வேறொரு தகவலுடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது அழகு தமிழ் அகாடமி. நன்றி, வணக்கம்.